2016ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் நான் ராதாபுரம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி வாய்ப்பை இழந்ததாக அப்போது அறிவித்தார்கள். அப்போது நான் எலெக்ஷன் பெட்டிஷனாக உயர்நீதிமன்றத்திலே தபால் வாக்குகள் 203 வாக்குகளை எண்ணாமல் தேர்தலை அறிவித்து விட்டார்கள். ஆகவே அது செல்லாது என்று அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி உயர்நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் வரை சென்று பல நீதிமன்ற தீர்ப்புகளுக்கு பிறகு இறுதியாக கடந்த 2 வாரங்களுக்கு முன்னால் கடந்த மாதம் உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் மாண்புமிகு நம்முடைய சென்னை உயர்நீதிமன்ற நீதியரசர் அவர்கள் நான் தபால் வாக்குகளை எண்ணாமல் இருந்த வாக்குகளை எண்ணுவதற்கு ஏற்கனவே அக்டோபர் மாதம் 2019ஆம் ஆண்டு 1ஆம் தேதி உத்தரவிட்டு அக்டோபர் மாதம் 4ஆம் தேதி 2019 அந்த வாக்குகள் எண்ணப்பட்டது. அந்த வாக்கு எண்ணிக்கையின் அடிப்படையில் 105 வாக்குகள் வித்தியாசத்தில் நான் வெற்றி பெற்றதாக மாண்புமிகு உயர்நீதிமன்ற நீதியரசர் அவர்கள் இன்று அறிவித்திருக்கின்றார்கள். ஏற்கனவே தேர்ந்தெடுக்கப்பட்ட இன்பத்துறை அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டது செல்லாது என்று அறிவித்து நம்முடைய தலைமைச் செயலகம் உட்பட அனைத்து ஆவணங்களிலும் அவருடைய பெயரை நீக்கிவிட்டு 2016 முதல் 21 வரை உள்ள காலகட்டத்தில் அவர் பெயர் இருக்கின்ற இடங்களெல்லாம் அதை நீக்கிவிட்டு என்னுடைய பெயரை, அப்பாவு பெயரை பொறிக்க வேண்டும் என்று சொல்லி நம்முடைய மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் கூறியிருப்பது மிக்க மகிழ்ச்சியாக இருக்கின்றது. நீதி வென்றது. நான் அதை உத்தரவு முழுமையாக படித்து பார்க்கல, முழுமையாக தெரிஞ்சதுக்கு அப்புறம் காலதாமதம் பண்ணாலும் நீதி கிடைத்தது நன்றி, மகிழ்ச்சி. பயன் என்ன? அதாவது உண்மைக்கு புறம்பாக, நீதிக்கு புறம்பாக, அரசியலமைப்பு சட்டத்துக்கு விரோதமாக அதிகாரத்தை பயன்படுத்தி அப்பாவை தூக்கி வெளியே வீசிவிட்டு அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டதாக அறிவித்தது செல்லாது என்று இன்று நீதிமன்ற தீர்ப்பு. எனக்கு அது காலதாமதம் எல்லாம் எனக்கு பெரிதாக தெரியவில்லை. நீதி வென்ற மகிழ்ச்சியில் உங்களோடு நான் பயந்து, உங்களுக்கே தெரியும் இந்த கோர்ட்டில் எவ்வளோ தடவை அலைஞ்சிருப்போம் அப்படின்ட்டு சொல்லி, எத்தனை படி ஏறி இறங்கியிருப்போம் அப்படின்ட்டு சொல்லி, இதுபோல் உச்ச நீதிமன்றத்திலையும் எவ்வளவு முறை நம்ம சென்று வந்தோங்கிறதெல்லாம் அவங்களுக்கு அவ்வளவு வலிகளையும் இன்று நம்முடைய நம்ம நீதியரசருடைய தீர்ப்பு அந்த வலிக்கு நிவாரணமாக கிடைத்திருக்கிறது. நன்றி. இது நம்முடைய மாண்புமிகு மறைந்த தலைவர் கலைஞர் அவர்களுக்கும் இன்றைய முதல்வர் அவர்களுடைய பாதத்திலே இந்த வெற்றியை காணிக்கையாகிறேன். நன்றி.